எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய சேனல் டாக்டர் லக்ஷ்மி 365 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி ஐபோனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். நான் ஒன் ஆஃப் த வீடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க மேல ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த பாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கர்சரை வந்து மூவ் பண்ணி நீங்கள் வந்து தேவையில்லாத எதுவோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு பக்கமும் நீங்கள் மூவ் பண்ணும்போது மறக்காம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கையை வச்சு மூவ் பண்ணீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. இதை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பேசியிருக்கக்கூடிய ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லைன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த எல்லோ கலர் பாக்ஸ் இப்படி முன்னாடி கொண்டு வரும்போது அந்த செகண்ட் வரைக்கும் உள்ள வந்து வீடியோ கிளிப் வந்து கட் ஆயிடும். அதே மாதிரி பேக் சைட்லயுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க வேண்டாம் எப்ப வரைக்கும் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாங்க. இல்ல வேண்டாம்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம்னா வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை தெரியாம நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நீங்க கொஞ்சம் முன்னாடி டிராக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்க வந்து வீடியோ எப்படி வேணும் முன்னாடி பின்னாடி எங்க ட்ரிம் பண்ணணுன்றத வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை இந்த வீடியோவுடைய நடுவுல ஏதாவது நீங்க தேவையில்லாம ஏதாவது பேசியிருக்கீங்க இல்ல தேவையில்லாத ஒரு விஷயத்த கட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா அந்த வீடியோ இதை கொண்டு வந்துட்டு இது வரைக்கும் இங்க எந்த பாட்டு வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதை வந்து நீங்க கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணலாம்னா டன் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் வீடியோன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் எடிட் கொடுங்க. திருப்பி ரிவர்ட் கொடுத்தீங்கன்னா ரிவர்ட் டு ஒரிஜினல்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் என்ன பண்ணலாம்னா எடிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக்ல போயிட்டு மறுபடியும் நீங்க எந்த இடத்துல இருந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அப்புறத்துல இருந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வரையும் பண்ணிருக்கீங்க நடுவில் இந்த இடத்த விட்டுட்டு எகைன் நீங்க இது வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு இந்த வீடியோ மாத்திரம் வேணும்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆஃப் மாத்திரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை மாத்திரம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் வீடியோன்னு வந்துடும், சேவ் ஆயிடும். ஸோ முன்னாடி ஆஃபும் அந்த பின்னாடி ஆஃபும் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத அந்த வீடியோ பார்ட் வந்து கட் ஆயிருக்கும். அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ரெண்டுத்தையும் வச்சு நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற என்ன பண்ணலாம்னா இல்ல ஒரிஜினல் வீடியோ உங்களுக்கு மறுபடியும் வேணும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வேணும்னா ரிவர்ட் கொடுத்தா ரிவர்ட் டு ஒரிஜினல் வந்துடும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து ஒரிஜினல் பழைய அந்த ஒரிஜினல் வீடியோ வந்துருங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹோல் இமேஜ் தெரியுது பாருங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா இதே மாதிரி தான் ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபுல் பாட்டும் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இங்க கீழே பாருங்க கிராப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க அந்த கிராப்பை வந்து கட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நீங்க இப்படி மேலேயோ இல்ல கீழேயோ எப்படி வேணுமோ இல்ல சைட்லயோ எந்த பக்கத்துல உங்களுக்கு வேணுமோ எப்படி வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உள்ள ஒரு ஒயிட் லைன் வருது பாருங்க. அதாவது குறிப்பிட்ட பாட்டுக்கு மாத்திரம் வேணுமா இல்ல இந்த ஹோல் வீடியோக்கே வேணுமா அப்படின்றது வந்து அது கேக்குது. ஸோ நம்ம ஹோல் வீடியோக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கிராப் பண்றேன் நான் இது எனக்கு ஹோல் வீடியோக்கும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன் இந்த லைன் ஒயிட் லைனை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி ஹோல் வீடியோக்கும் இப்படி கொண்டு போறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன ஆகும்னா இதே சைஸ்ல இதே ஷேப்ல ஹோல் வீடியோ இதே மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கும். டன் கொடுத்தீங்கன்னா நான் முன்னாடி பாருங்க வேற மாதிரி இருந்தது, இப்ப பாருங்க வேற மாதிரி இருக்கு இந்த வீடியோ. ஸோ வந்து கட் ஆயிடுச்சு. ஒருவேளை அகைன் நீங்க ஒரிஜினல் வேணும்னா நான் சொன்னபடி நீங்க என்ன பண்ணலாம் ரிவர்ட் பண்ணி ரிவர்ட் டு ஒரிஜினலுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்க மத்த ஆப்ஷன் இதுல இருக்கு. நாட் ஓன்லி சைஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இதனுடைய ஹைலைட்ஸ் பண்றது பிரைட்னஸ் அப்புறம் வந்து எக்ஸ்போஷரு இது எல்லாமே இதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த எக்ஸ்போஷர்ன்றத வந்து நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். பிக்சருடைய குவாலிட்டி பாருங்க, பிக்சர் அப்படியே ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி காட்டிட்டே வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண 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 இட் பேக் டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. யூஸ்வலி இந்த ஆப்டிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ஆப்டிமம். பட் நீங்க வேணும்னா உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கம்மி பண்ணியோ அதிகப்படுத்தியோ நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ். இப்ப பாருங்க இந்த பிக்சரை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும்னா நீங்க அகைன் பாருங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எப்படி வேணுமோ அந்த பிக்சர் உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி வேணுமோ அதை மாத்தி அது பிரகாரம் நீங்க என்ன பண்ணலாம் ஹைலைட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் போனா இன்னும் உங்களுக்கு பாருங்க ஒரு மாதிரி ரொம்ப டல்லா அப்படியே வருது.
இந்த பக்கம் நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கேன். அதே இந்த ஆப்டிமம் வச்சா இந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஷேடோஸும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்க பிக்சருடைய அந்த தன்மை குவாலிட்டி வந்து மாறுது. எப்படி இருந்தது முன்னாடி பின்னாடின்றது. இது கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு, வெரி கிளியரா இல்ல கொஞ்சம் டல்லா எப்படி வேணுமோ அதை நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து கம்மி பண்றதா இருந்தாலும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். அது எல்லாமே இதனுடைய நீங்க இதை வந்து யூ ஹேவ் டு பிளே அரௌண்ட் திஸ் ஆல் த ஆப்ஷன்ஸுங்க. அது ஆப்டிமம் உங்களுக்கு அழகான பிக்சர் வேணும்னா நீங்க இதை சுத்தி நீங்க விளையாடும் போது உங்களுக்கு தெரியுங்க. பிளாக் பாயிண்ட்னு இருக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க பிக்சர்ல கம்மியோ அதிகமோ வேணுமன்றதை பொறுத்து எப்படி வேணுமோ நீங்க ஹவ் யூ வாண்ட் அந்த தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். வைப்ரன்சி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் வார்ம்த்து, அப்புறம் இந்த விவிட் ஸ்ட்ரக்சர், ஷார்ப்னஸ் எப்படி இருக்கணும், பிக்சர் இமேஜ் ஷார்ப்னஸ் எல்லாமே இதுல இருக்குங்க. ஸோ ஏ டு Z நீங்க எப்படி வேணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிக்சரை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரிஜினல்னு வந்து இப்போ நீங்க கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த 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 ஸ்டார் இந்த டாட்ஸா இருக்கிற இந்த பட்டன் அமுத்தும் போது உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இதுல வருது. அதே மாதிரி நீங்க வார்ம்த்து, அதுக்கப்புறம் என்னது இது பிளாக் பாயிண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷேடோஸ் இது எல்லாமே இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த 3 வளைய மாதிரி இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணீங்கன்னா பிக்சர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ஹோல் வீடியோட பிக்சர் எப்படி வேணும், விவிட் வார்மா இல்ல விவிட் கூலா இல்ல வெறும் விவிடா எப்படி வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ட்ரமாட்டிக் அந்த பழையங்காலத்தில் எடுக்கிறோம் அந்த மாதிரி நான் பாருங்க இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு டன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பிக்சர் இங்கே பாருங்க ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு பழைய காலத்து அந்த பிக்சர் மாதிரி வருது. ஸோ நீங்கள் இப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பழையபடி வேணும்னாலும் நீங்கள் ரிவர் டு ஒரிஜினலுக்கு கொடுத்தனா இட் பிகம்ஸ் டு ஒரிஜினல் கண்டிஷன்ஸ்க்கு வந்துருங்க. ஸோ வந்து இந்த எடிட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் வீடியோ கிளிப்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ கிளிப்ஸ் இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய வீடியோ கிளிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலி நான் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஸோ ஐஃபோன்லேயே முதல்ல சின்ன சின்ன வீடியோங்களை எடுத்துட்டு அது வந்து ஐஃபோன்லேயே வந்து எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு கரெக்டாக அதனுடைய பிக்சரு, அதனுடைய கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாம் எப்படி வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரு பிக் வீடியோவாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரியல யூஸ் பண்ண தெரியல இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஐஃபோன் வச்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ வெரி மச்.